The last set of ratios here being solvency ratio long term. Otherwise it may be sometimes named as leverage ratios, or it may be named as capital structure ratios. Leverage ratio சொல்லலாம், capital structure ratio கூட சொல்லலாம். நம்ம கம்பெனி ஆபரேட் பண்றதுக்கு எவ்வளவு கேபிட்டல் வேணும், அந்த கேபிட்டலை எப்படி எந்த சோர்ஸ் மூலமா சோர்ஸ் பண்ணலாம், how do we source it, own ஃபண்டா, debt ஃபண்டா, or close relatives கிட்ட இருந்து வாங்குற ஃபண்டா, preference shares ஆ, equity shares ஆ, debt ஆ, அதான் capital structure ratio. டெட் வந்தாலே அது பேர் லிவரேஜஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால லிவரேஜ் ரேஷியோ கூட சொல்லலாம். நம்மளுடைய தேவையான பணத்துக்கு கடன் சேர்த்தோம்னா லிவரேஜ்னு சொல்லுவோம். We have a separate chapter for leverages, separate chapter for the optimum capital structure mixture. எவ்வளோ டெட் இருக்கலாம், எவ்வளோ ஈக்விட்டி இருக்கலாங்கிறதெல்லாம் தனியாக படிக்க போகிறோம். ஒரு கம்பெனியில் எந்த அளவுக்கு டெட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு கப் ஆஃப் காஃபிக்கு ஒரு ஸ்பூன் சுகர் போட்டால் நல்லா இருக்கும். அது பதிலாக ஒரு அரை பக்கெட் சுகர் உள்ளார போட்டால் என்ன இருக்கும், அது மாதிரி தான் இது. ஸோ how much debt should be there, how much equity should be there. We have a separate study called capital structure and leverages to be discussed separately in the later classes. But இதையும் நம்ம வந்து long term solvency ratios அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோனா வித்தின் 1 year குள்ளார கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியுதான்னு பார்த்தோம்னா அது பேர் ஷார்ட் டேர்ம் சால்வன்சியில பார்க்குறோம். 1 yearக்கு மேல டைம் எடுத்து நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்க முடியுதான்னு பார்க்கும்போது அதுல என்னென்ன வருதுன்னா ப்ரிடாமினண்டா டெட் ரேஷியோ இருக்குப்பா, ஆர் டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. டெட் ஈக்விட்டி ரேஷியோ, டெட் ஈக்விட்டி ரேஷியோனா டோட்டல் டெட் எடுக்கலாம் அல்லது லாங் டேர்ம் டெட் எடுக்கலாம். டெட் பை ஈக்விட்டி இன் ஜெனரல், டெட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் நடுவில் கனெக்டிங் வேர்டு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர், செகண்ட் டினாமினேட்டர். அப்போ டெட் பை டோட்டல் ஈக்விட்டி எடுத்துக்கணும். ஈக்விட்டிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். தட்ஸ் அ லாஜிக். இந்த ஒரு 6 ஃபார்மேட் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கங்க, பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆதர்ஸும் ஒவ்வொரு மாதிரி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் இட்ஸ் நாட் ஸ்டாண்டர்டைஸ். Financial management is not standardized. When it comes to the financial accounts, how do I calculate the profits? So now it is standardized. Uniformly, everybody should follow that. Generally accepted accounting principles are there. But financial management is an emerging one. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஐடியாஸ் கொடுக்கும்போது இதை இப்படி ஃபாலோ பண்ண பெட்டர் சார், அப்படி ஃபாலோ பண்ண பெட்டர் சார் ரொம்ப பேர் செஷன் கொடுக்கறதுனால இதுல ஒரு ஸ்டாட்டிக் இதுதான் ஃபார்முலா மாதிரி இல்லை. எஸ்பெஷலி இந்த லாங் டேர்ம் லிவரேஜஸ்ல பொறுத்த வரைக்கும், ரேஷியோல பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த 6 செட் ஆஃப் ரேஷியோஸை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோல டோட்டல் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அல்லது சில சமயம் லாங் டேர்ம் டெட் மட்டும் எடுத்துக்கலாம். டோட்டல் டெட்ங்கிறது லாங் டேர்ம் பிளஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் சேர்த்து இருக்கிறது. 2 ஆப்ஷன்ல போடலாம். ஓகே, கம் ஆன் டெல் மீ த டோட்டல் டெட் ஹியர். டோட்டல் டெட் எவ்வளவு இருக்கு? டிபென்ச்சர்ஸ் பீயிங் டெட், லாங் டேர்ம் டெட், இது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் இல்லையா? பேலன்ஸ் ஷீட்ல டிபென்ச்சர்ஸ் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் current liabilities 500 rupees. So you have to add this one and this one. ரெண்டு சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? 5500. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சேர்த்துட்டோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் which is 23,840. If you mention that in percentage or decimal, this will be debt equity ratio which is 0.21. 0.21 is to 1 ன்னு சொல்லலாம். So when the debt equity ratio is 0.21 சொல்றோமோ அப்ப debt வந்து 21, equity வந்து 1 rupee இருக்குன்னு அர்த்தம். 1 rupeeக்கு 21 பைசே வந்து debt இருக்குன்னு அர்த்தம். That's why the logic is accepted here. Denominator எவ்வளவு போட்டுருக்கிறேன்? 23,840. Is that clear? Are you getting this value or not? 23% வருதா? Okay, okay. புக்ல வந்து லாங் டேர்ம் டெட் மட்டும் எடுத்திருக்கிறேன். ஸோ இங்கே 23 போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். தான் புக்ல லாங் டேர்ம் எடுத்திருக்கிறேன். டெட் டு டோட்டல் அசெட்ஸ் வரும்போது தான் ஈஸி தானே. டெட்டுக்கும் டோட்டல் அசெட்ஸுக்கும் உள்ள லிங்க் நடுவில் 2 கனெக்ட் பண்ணுறதுக்கு 2ன்ற வார்த்தை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க டெட் ஷுட் பி நியூமரேட்டர், டோட்டல் அசெட் ஷுட் பி டினாமினேட்டர். எகெயின் டெட் அப்படின்னு சொன்னாக்க டோட்டல் டெட்டையும் மீன் பண்ணும், இல்லைனா லாங் டேர்ம் டெட் மட்டும் மீன் பண்ணும். இட்ஸ் யுவர் சாய்ஸ். I will go with the total debt here. So 5,500 should be in the denominator, sorry, numerator. Denominatorல total assets வந்து எவ்வளவு இருக்கு? Total assets அப்படிங்கிறது 25,840ங்கிறது நான் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ் 3,500, ரெண்டு சேர்த்தீங்கன்னா total assets being 29,340. That should be in the denominator, 29,340. இத டெசிமல்ல சொன்னீங்கன்னா the value being 0.19. Am I right? So 0.19 is the answer. Now வெறுமனே ஈக்விட்டி ரேஷியோ டெட் ரேஷியோன்னு சொன்னால்
ஈக்விட்டி ரேஷியோ டெட்னு சொன்னால் ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல ஈக்விட்டி ஷேரோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது நியூமரேட்டர்ல போடணும். ஐதர் ஈக்விட்டி ஷேரோ இல்ல ஷேர் ஹோல்டர்ஸோ. இதுல எகைன் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த ரேஷியோ மட்டும் 1 and 2 மட்டும் முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே, டெட் ஈக்விட்டி ரேஷியோ வரும்போது வெறும் ஈக்விட்டி ரேஷியோ வரும்போது ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல ஈக்விட்டி எவ்வளவு இருக்கு? என்னது ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல? ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது எவ்வளவு இருக்கு? 28,840 is the overall capital employed. அதுல ஈக்விட்டி போர்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு? ஈக்விட்டினா 18,840 தானே. அதை சில பேர் எடுப்பாங்க, சில ஆதர்ஸ் என்ன எடுப்பாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பார்ப்பாங்க. அப்போ ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து ஈக்விட்டி ரேஷியோ. அதே மாதிரி ஓவரால் வேல்யூல டெட் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் அது டெட் ரேஷியோ. இந்த டெட்ல பொறுத்த வரைக்கும் டோட்டல் டெட் கூட எடுத்துக்கலாம். எதை எடுத்துக்கலாம்? டோட்டல் டெட். டோட்டல் டெட் என்ன? லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஈக்விட்டி ரேஷியோ வரும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் 23,840. I have taken that shareholders funds inclusive of preference shares divided by capital employed being 28,840. Decimal சொன்னீங்கன்னா this value being 0.83. Debt ratio வரும்போது total capital employed 28,840 ல total debt என்ன அர்த்தம்? long term and short term அப்படிங்கிறது கரண்ட் liabilities அதையும் சேர்த்து எடுத்துங்க. ஸோ 5,000 plus 500 5,500 நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இதை நம்ம டெசிமல்ல மென்ஷன் பண்ணோம்னா this value being 0.19. debt ratio is nothing but debt equity ratio மாதிரி தான் இருக்கும். there will not be any complications. அதனால தனியாக மாப்படம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு ரேஷியோ பிரிடாமினேட்டா தெரிஞ்சுக்கணும். ஒன்று டெட் ஈக்விட்டி ரேஷியோ, இன்னொன்று டெட் டு டோட்டல் அசெட்ஸ் ரேஷியோ. இந்த ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுட்டா போதுமானது. இந்த லாங் டர்ம் லிவரேஜஸ்ல நீங்க மாஸ்டர் ஆக வேண்டிய முக்கியமான ரேஷியோஸ்ல third debt equity ratio very often you can expect. Fourth will be the least choice உள்ளது. And 1 and 2 வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிட்டா போதுமானது. equity ratio, debt ratio அப்படிங்கிறது. So debt to equity ratio is the predominant one. And capital gearing ratio and proprietary ratio is also important. Debt equity ratio number 1, capital gearing ratio number 2, proprietary ratio number 3. இந்த மூணு விஷயங்கள் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதுக்கு ஃபார்முலா ரொம்ப ஈஸி. ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ் பை ஈக்விட்டி. இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ் பை ஈக்விட்டி. ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ்னா நீங்க சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க முதல் வாங்கியிருக்கிறீங்க, உங்க பிசினஸ் தேவையான பணத்தை வாங்கியிருக்கிறீங்க, நீங்க ஏர்ன் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க அதுக்கு ஒரு விலையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் வந்து ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ் வச்சுக்கலாம். நீங்க சம்பாதிச்சா மட்டும் கொடுத்தா போதும், இல்லைன்னா கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ். மூணு விதமான சோர்ஸ் இருக்கு இல்லையா? ஈக்விட்டி, பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டெட். இதுல நீங்க சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டியும் சரி யாரு கொடுத்தாகணும்? டெட்டுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும், பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும். ப்ராஃபிட் வந்தால் நீங்க விருப்பப்பட்டால் கொடுக்கலாங்கிறது யாருக்கு? ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு. அப்ப கேபிட்டல் கியரிங் ரேஷியோ வரும்போது நியூமரேட்டர்ல என்ன வேல்யூ வரணும்? ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ் நியூமரேட்டர்லயும், டினாமினேட்டர்ல ஈக்விட்டி வரணும். ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் செக்யூரிட்டிஸ் என்னென்ன இருக்குங்க? ஓகே, இதுவும் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் டெட்டும் சேர்த்து ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் உங்க ரெண்டு பேருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அதோட வேல்யூ 10,000 rupees. ஈக்விட்டி எவ்வளவு இருக்கு? 18,840 being equity. 18,840. So அப்ப 10,000 divided by 18,840 போட்டீங்கன்னா the value being 0.53. Now அதுதான் சார் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோனா என்ன அர்த்தம்? இந்த கியர் அப்படிங்கிற வார்த்தை என்ன? கார்ல பைக்ல யூஸ் பண்றோமா இல்லையா? ஸ்பீட் அப் பண்றது. அது மாதிரி உங்க பிசினஸ்ல ரெவென்யூவை ஸ்பீட் அப் பண்றதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு, வேலை செய்யாம அதிகப்படுத்துறதுக்கு கடன் வாங்கலாம்னு சொல்றாங்க. அப்படியா சார்? we'll study that in detail in leverages chapter and capital structure chapter. அதுல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு லோன் வாங்குனீங்கன்னா அந்த கம்பெனியோட லாபம் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்படி நீங்க கடன் வாங்குறதுனால லாபத்தை அதிகப்படுத்த முடியுது இல்லையா? கியர் அப் பண்றீங்க இல்லையா? அதனால தான் இந்த கியரிங் ரேஷியோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். ரைட், இப்போ ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. நான் லிவரேஜஸ் நடந்தபோது again இதை நான் டச் பண்றேன். you will understand now. So now you are understanding the capital gearing ratio abruptly with the formula alone. The formula here is nothing but fixed interest bearing securities by equity. 0.53. The last ratio is the proprietary ratio. Proprietary na owner. இதுல யார் ஓனர் சொன்னால் equity, preference shareholders ரெண்டு பேரையும் நம்ம ஓனர் வச்சுக்கிறோம். divided by total assets யூஸ் பண்றோம். proprietary ratio.
ஸோ இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது யார் யார் இருக்கிறாங்க, ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ரெண்டுமே சேர்ந்து வரணும். ரெண்டுமே சேர்த்து வரும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பீங் 23,840 அண்ட் இதுதான் ஓனருடைய ஃபண்ட். அவுட் ஆஃப் த டோட்டல் அசெட்ஸ்னா எவ்வளோ வருது, டோட்டல் அசெட்ஸ் 25,840யும் கரண்ட் அசெட்ஸும் சேர்த்தால் 29,340 இருக்கு இல்லையா, அதுதான் டோட்டல் அசெட்ஸ். ஸோ 29,340 டினாமினேட்டரில் போடுங்க. இதை டெசிமலில் போட்டிங்கன்னா 0.81. இது வரைக்கும் நான் டீச் பண்ண எல்லா ரேஷியோஸ்லையுமே இந்த லாங் டேர்ம் லிவரேஜ் ரேஷியோஸ்ல மட்டும் 3 ரேஷியோவை மைண்ட்ல வச்சுக்கங்கன்னு சொன்னேன். மிச்ச விஷயங்கள் ஓரளவு ஐடியா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். மிச்சம் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ரேஷியோஸும் ஏதோ ஒரு ஃபார்மேட்ல ஈஸியாக நீங்களே குக் பண்ணி ஃபார்முலா டிரைவ் பண்ற மாதிரி தான் டீச் பண்ணியிருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபார் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரேஷியோஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரேஷியோஸ் வந்து நம்பர் அரை பண்ணுறது தான் உங்களுடைய எக்ஸாம்ஸ் ப்ரிடாமினெண்டா வரும். அந்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த லாஜிக்ஸ் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். To become master in the ratio analysis, first of all, you have to understand the terminology. And the terminology க்கு மாதிரி ஒரு சம்ம ஃபிட் பண்ணி பார்க்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களும் பண்ணிட்டோம். இனிமேல் ரேஷியோஸ்ல இருந்து ரிவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, that will be discussed in the subsequent classes. Is that okay? Come on, finish up this.